இந்த ஹேர் டைய வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இந்த ஹேர் டைல ஒரே ஒரு இலை சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் டைல சேர்க்கிற இலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தரமா கருப்பா மாத்திருங்க. அதனால இந்த ஹேர் டைய வருஷத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனை வந்து 100% வந்து சரியாயிடுங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்ன இலை சேர்க்க போறோம், இதுல சில பொடிகளும் நம்ம சேர்க்க போறோம். வாங்க ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கிற அந்த இலை பாத்தீங்க அப்படின்னா கொய்யா இலைங்க. கொய்யா இலையில ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த கொய்யா இலையில சேர இந்த ஹேர் டை நம்மளுடைய நரை முடிகளை நிரந்தரமா கருப்பா மாத்திருங்க. இந்த ஹேர் டைய வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டைனால. இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு 10 இலை எடுத்துக்கிறேங்க. என்னோட ஹேர் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்றதுனால எனக்கு ஒரு 10 இலை எடுத்தாலே போதும். இந்த 10 இலையை எடுத்துட்டு நம்ம இதுல வந்து ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஹேர் டைல நம்ம சில பொடிகளை சேர்க்க போறோங்க. இந்த ஹேர் டைல சேர்க்கிற எல்லா பொடிகளுமே பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் தான். அதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்போ நம்ம ஒரு 10 இலை கிட்ட நான் எடுத்திருக்கேன். இப்ப நடுவுல இருக்கிற இந்த காம்பை எடுத்துருங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா கரெக்டா அரைபடும். பாருங்க, ரொம்ப திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைஸா அரைக்கணும் அப்படின்னா இந்த நடுவுல இருக்கிற காம்பை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா இலையிலையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா பிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமே அரைபடுங்க. ஃபுல்லா இப்ப நம்ம வந்து பிச்சு போட்டுடலாம். பாருங்க, கடைசி இலை எல்லா காம்பையுமே நான் எடுத்துட்டேன் இந்த இலைகள்ல இருந்து. இப்போ இதை வந்து நம்ம ஃபைனா அப்படியே பேஸ்டா அரைச்சுக்கணும். இதுல இருந்து நம்ம ஜூஸ் எடுக்க போறோம். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே ஜூஸ் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். திப்பிகள் எல்லாம் இல்லாம நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா திக்கா நம்மளுக்கு வந்து கொய்யா இலையில ஜூஸ் எடுத்தாச்சு. இவ்வளவு சக்கை இருக்கு இல்லையா, அதனாலதான் வடிகட்டிக்கிறோம். இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். இந்த ஜூஸ் வந்து அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இதுல வந்து சில பொடிகள் சேர்க்க போறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பொடி நம்ம வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடி கனமா இருக்கிற பாத்திரமா ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கரெக்டான பதத்துல நம்ம இப்ப வந்து வறுத்து எடுக்கணுங்க. கடுகுல இருந்து ஒரு விதமான எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் பதம் கரெக்டா வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேமை வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ கடுகு நம்ம வந்து ஸ்பூன்ல இருந்து எடுத்து போட்டா ஒட்டாதுங்க, அவ்வளவா ஒட்டவே ஒட்டாது. கரெக்டா எண்ணெய் பதம் வந்து வரும்போது நமக்கு வந்து கரண்டிலேயே ஃபுல்லா ஒட்டிடும். பாருங்க, கரண்டில ஒட்டல இல்லையா. இப்போ நம்ம வந்து சிம்லயே வச்சு இந்த ஹேர் டேக்காக கடுகு வந்து நம்ம வறுத்துக்கணும். இப்போ கடுகோட கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கிற இந்த கடுகும் இந்த வெந்தயமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கடுகு ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெந்தயத்தோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ரெண்டுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. பாருங்க, கடுகு வெந்தயம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நல்லா கடுகு பாருங்க, நல்லா பல பல பலன்னு தெரியுது பாத்தீங்களா. இதுல இருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போறோம். இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கருகிடக்கூடாது இல்லையா. அதனால வேற ஒரு தட்டுல நான் மாத்திட்டு ஆற வச்சிடுறேன். ஆறட்டும். இப்ப பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, நல்லா வந்து கடுகு வெந்தயமும் நல்லாவே வந்து வறுத்தெடுத்தாச்சு. இப்ப வந்து இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஃபைன் பவுடரா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா வந்து நைஸா அடிச்சாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் இதாதான் இருக்கும். நம்ம இதை வந்து சலிக்க முடியாது. அதனால அரைக்கும் போதே நல்லா வந்து நைஸா அரைச்சுக்கணும். பாருங்க, எண்ணெய் பதமா தான் இருக்கும். ஏன்னா கடுகுல இருந்து ஆயில் வரும் இல்லையா. இது அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்தலாம். ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ நிறையவே போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நார்மலா நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுவும் ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸ்ல நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல வந்து
2 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்க போறோம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி வந்து நம்மளுடைய ஹேர் growth-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருமையா மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நம்ம அரைச்சு வச்ச இந்த கடுகும் வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போறோம். அடுத்து இந்த ஹேர் டைல வந்து ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போறோம். நிறைய பேத்துக்கு வந்து அவுரி பொடி வந்து யூஸ் பண்ணா ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தா பவுடர் அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில விற்கும். அதை வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அவுரி பொடிக்கு பதில் இந்த கத்தா பவுடரை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது முடி வந்து நல்லா கருகருன்னு ஆகிருங்க. முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா கட்டியெல்லாம் வந்து இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க டீ டிகாஷன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆறுன டீ டிகாஷன் இருந்தாலும் சரி, சூடான டீ டிகாஷன் இருந்தாலுமே சரி நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல ஹேர் டைக்குன்னே நிறைய டிகாஷன்லாம் நம்மளுடைய சேனல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணி கூட இன்னுமே நல்ல ஹேர் டை வந்து செய்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஹேர் டைய நீங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய நரைமுடிகள் வந்து நிரந்தரமா கருப்பா மாறிடுங்க. ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற கொய்யா இலையில முடிக்குண்டான ஏகப்பட்ட பலன்கள் இருக்குதுங்க. அந்த பயனை வச்சு நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்திரலாங்க. இப்ப பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் காலையில ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் திக்காவே மாறி இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே 8 மணி நேரம் காத்து போகாம மூடி வைக்கணும். இல்ல அப்படின்னா நைட்டு பூரா வச்சிடலாம். உங்களுக்கு எப்படி டைம் இருக்கும், பகல்ல செஞ்சீங்கன்னா 8 ஹவர்ஸ் கண்டிப்பா வைங்க. ஓவர் நைட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே வச்சிருங்க. இப்போ இந்த ஹேர் டை வந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து என்ன கலர்ல, இப்ப பாருங்க எந்த கலர்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி அப்ளை பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன். இப்ப காத்து போகாம நல்லா மூடி வச்சிடலாங்க. இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நல்லா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கட். பாருங்க, 8 ஹவர்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணியாச்சு. எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டையை நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வேற ஒரு பவுல்ல நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது, எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க. நல்லா மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சீகக்காய் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்லலாம் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி கொடுங்க. அப்போதான் வந்து ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்ம சீப்பு வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா சீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து முடியலெல்லாம் நல்லாவே எல்லா இடத்துலையுமே நல்லா படும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. 2 ஹவர்ஸ் ஊறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்கள் சுடுதண்ணி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது நார்மல் வாட்டர் வச்சு ஷாம்பு போடாமல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% கிடைக்குங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. நான் எவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி எவ்வளோ கருகருன்னு இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.